மலையடிவாரத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு விவசாயி ஏராளமான கால்நடைகளை வளர்த்து வந்தார். அவர் தனது வீட்டில் எருது மற்றும் பசுக்களை தானே பார்த்து கொண்டார். ஆனால் நிறைய ஆடுகள் இருந்ததால் அவர் பக், நாணி என்ற 2 ஆடுகளை நியமித்து குட்டி ஆடுகளை பராமரித்து வந்தார். பக், நாணி இருவரும் ஆட்டுக்குட்டிகளை கவனித்து வந்தனர். இங்கே பாரு, இதுகளை வச்சு என்னால மேனேஜ் பண்ண முடியல. ரொம்ப பண்றாங்க. நம்ம குட்டி பையன் கூட நான் சொல்றத கேட்பதே இல்ல. யாரும் பேச்சு கேட்பதில்லை. பக்கு உங்களுக்கு பொறுமை இல்ல. சரி, நீ முதலாளியை பார்த்து வேலைக்கு சிலரை நியமிக்கச் சொல். சரி பக், நான் முதலாளியை பார்த்து வருகிறேன். சார், ஆட்டுக்குட்டிகளை மேனேஜ் பண்ண முடியல. சில சமயம் கேட்டை தாண்டி போய்விடுகின்றன. எங்களுக்கு உதவ சில கூடுதல் பணியாளர்களை நியமித்தால் நல்லாயிருக்கும். சரி, பார்க்கிறேன். நீ போய் வா. கிரேட் எஸ்கேப் கேட். என்னடா தூங்குறே? நான் சொன்ன வேலையை முடிச்சாயா இல்லையா? முடிச்சாச்சு சார். மஞ்சள் மரத்தடியில் வைத்திருக்கிறேன். Well done, great escape cat. நீண்ட நாட்களாக ஓநாய் ஒன்று ஆட்டுக்குட்டிகளை சாப்பிட நோட்டமிட்டு கொண்டிருந்தது. ஆட்டுக்குட்டிகளை தன் வசம் திசை திருப்ப பூனை வாங்கி வந்த கலர் பலூன்களை எடுத்துக்கொண்டு பண்ணையை நோக்கி நடந்தது. நானி, பாஸ் என்ன சொன்னாரு? நீ சொன்னதை கேட்டாரா? ஏதாவது செய்வாரு, பாப்போம். சரி, நான் எங்க அம்மாவை பார்க்க வேண்டும். போய் வரவா? இதுக்கெல்லாமா பெர்மிஷன்? அம்மாதான் எல்லாம். முதல்ல போய் பாருங்கள். இன்றைய முக்கிய பாடம் இதுதான், பாதுகாப்பு. நீங்கள் எங்கு சென்றாலும் மிகவும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்கணும். அடுத்ததா உங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்ததா நீங்கள் குணத்திற்கும் பணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அனுமதியின்றி எங்கும் தனியாக செல்லக்கூடாது. நாணி சில அவசர வேலைகளுக்காக வெளியே சென்றபோது பண்ணைக்கு அருகில் சென்று பலூன்களை காட்டியது. நாணியின் குட்டி பையன் பலூன்களால் ஈர்க்கப்பட்டு ஓநாயின் அருகில் சென்றது. ஓநாய் நைபுவை பண்ணையை விட்டு தூரமாக அழைத்து சென்றது. உன் பேர் என்ன? என் பேர் நீபு. வித்தியாசமாக இருக்கே. எங்க அம்மா அப்பா பேர்ல இருந்து உருவானது. இதெல்லாம் கூட தெரியுமா உனக்கு? என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், கேள். நான் ரொம்ப நல்லவன், நியாயமானவன், மனச்சாட்சியுடையவன். குற்றம் செய்யாத யாரையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் குற்றம் செய்தால் தண்டிக்காமல் விடமாட்டேன். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? கடந்த ஆண்டு நீ என்னை அவமதித்தாய். வாய்ப்பே இல்ல சார், அப்போது நான் பிறக்கவே இல்ல. நீ ஒருமுறை நான் வளர்த்த புல்லை மேய்ந்து விட்டு என் குழந்தைகளின் இனிப்புகளை எடுத்து சாப்பிட்டு விட்டாய். சார், நான் இதுவரை புல்லை சுவைத்ததே இல்ல, இனிப்புகளை பார்த்ததே இல்ல. நீ நான் வைத்திருந்த தண்ணீரை குடித்துவிட்டு என் பிள்ளைகளுடன் விளையாண்ட போது அவனை கிள்ளியிருக்கிறாய். இருக்க முடியாது சார். நான் தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் குடித்ததே இல்லை. உங்கள் பிள்ளை யார் என்று கூட எனக்கு தெரியாதே. என் உண்மையான குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுக்கிறாயே. இப்ப நான் என்ன செய்வது? நான் பசியுடன் இருக்கிறேனே. நான் உணவு இல்லாமல் வீட்டிற்கு போனதே கிடையாதே. நீயே சொல், இப்பொழுது நான் என்ன செய்வது? உன்னை சாப்பிடுவதை தவிர. வேலை முடிந்தவுடன் பண்ணைக்கு திரும்பிய நாணி தன் நீபுவை காணாமல் நீபு சென்ற திசையை கேட்டு நீபுவை தேடி ஓடியது. நீபு ஒரு ஓநாயுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த நாணி, நீ பண்ணையை நோக்கி ஓடு என்றவுடன் நீபு பண்ணையை நோக்கி ஓடியது. நாணி கோபத்துடன் தனது கொம்புகளால் தாக்கியதில் காயமடைந்த ஓநாய் தப்பித்தோம் பிழைத்தோம் என காட்டினுள் ஓடியது. Wolf sir, why are you running so fast? Just a great escape, nothing else. பண்ணைக்கு திரும்பிய பிறகு நாணி நைபுவை பக்குடன் பார்த்ததும் நிம்மதியானது. Hello, if you like it, please subscribe.